எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் நமஸ்காரம். மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகைக்காக ஒட்டுமொத்த அரசியல் களமும் காத்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரியான மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க சார்? திமுக அரசு வீழ்த்தப்படும் என்பதைத்தான் பாஜகவும் அதிமுகவும் கச்சங்கட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திமுகவிற்கு எதிர்வினை அதிகமாகத்தான் நான் பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு 20-30 சீனியர் தலைவர்கள் பாஜகவிலும் சரி, திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சரி, எல்லா கட்சியிலும் ஜெனரலாக டெல்லியிலிருந்து தமிழகத்தை பார்க்க போனால் தமிழகத்தில் எதிர் அலை வீசுகிறது மு.க. ஸ்டாலினுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பதுதான் யதார்த்தம். பல ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு 58 பேர் விரும்புறாங்க, 58%. மு.க. ஸ்டாலினை 46 பேர் தான் விரும்புறாங்க, 46% தான் என்ற கணித்து கணிப்பு இருக்கிறது. விஜயை 43 பேர் விரும்புறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்றேன். அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ அண்ணாமலைக்கு 18% சொல்றாங்க. மீது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த நிலையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த நிலைமை இந்த ஒரு வருடத்திற்குள் ஜனவரி மாதத்திற்குள் எல்லாமே உல்டா சீதாவா ஆயிடுத்து, டாப்ஸி டர்வே ஆயிடுத்துங்க. அது எதற்குன்னு என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் உதயநிதியை முன் பொருத்தியதனால் பலருக்கு அது திமுகவிலும் பிடிக்கவில்லை, காங்கிரசிலும் பிடிக்கவில்லை என்ற யதார்த்தம் தான் உருவாகி வருகிறது. குறிப்பாக இன்றும் அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றிய ஒரு கேள்வி பெரிய அளவுல எழுந்திருக்கு. அண்மையில அமித்ஷா அவர்கள் இதை இறுதி செய்துவிட்டு திரும்ப செல்வார்னு பார்த்தோம். ஆனா இது பெரிய அளவுக்கு உறுதி செய்யப்படலைன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? எந்த கட்சியுமே இது வரைக்கும் ஒண்ணுமே ஸ்டாண்ட் எடுக்கலைங்க. அது ஒரு பரிதாப நிலை. நான் தமிழக அரசியலை 1967 இருந்து நேரடியாக பார்த்து கொண்டிருப்பவன். என் சிறு வயதிலிருந்து தினமணி, மெயில், இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் ராஜாஜியிடம் தனி செயலாளராக இருந்தார். அவர் பேரறிஞர் அண்ணாவிடமும் காயிதே மில்லத் அவர்களிடம் இந்திய முஸ்லீம் லீக்கிடம் கடிதம் எடுத்துக்கொண்டு போவார் 1966-67 இருந்து. அப்பொழுதிருந்து நான் அரசியலை பார்த்து வருகிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு மாபெரும் பத்திரிகையாளர், சாணக்கியன் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டு வந்தார் சுதந்திர கட்சிக்காக. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பாக்குறேங்க சதீஷ். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமாவை வச்சுன்னு அரசியல், அதை தவிர ஒரு குழப்பம் நிறைவு இருக்குது பாருங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு பெரிய குழப்பம் இருந்ததுன்னா அது எந்த கட்சிக்குமே ஒன்றும் டிசிஷன் எடுக்கலைங்க. அழகாக அனைத்து எதிர்கட்சிகளையும் உடைத்து வைத்திருக்கிறார், இன்க்ளூடிங் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். வைகோக்கு எதிராக மல்லை சத்யாவை நிறுத்தி வைத்து அந்த கட்சியை உடைத்து, அதே மாதிரி விடுதலை சக்தி கட்சியில் இருந்த ஆதவ அர்ஜுனாவை எடுத்து அவரை எடுத்து தாவைக்கா பக்கம் போகி அதிமுகவை உடைக்கிறேன் என்று ஆரம்பித்து செங்கோட்டையனை எடுத்து, இதெல்லாம் திமுக பண்ண சில்முஷம் தாங்க. அதனால்தான் அந்த யானையே தன் மண் வாரி போன மாதிரி ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தன்வினை தன்னை சுடும் வீட்டப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்போ திமுகவுக்கு யதார்த்தமா முடிஞ்சிருச்சு, அனர்த்தமாவும் ஆயிடுச்சுங்க. ஆக மொத்தம் தமிழக அரசியல் போக போக பாத்தீங்கன்னா குழப்பத்தில் எப்ப தேர்தலுக்கு முன்னதாகவே குழப்பம் இருக்கிறதோ சதீஷ், தேர்தலுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது ஒரு தொங்கு சபையில் தான் முடியும். தமிழ்நாடு அசம்பிளி ஒரு கோயலேஷன் கவர்மெண்டை நோக்கித்தான் தமிழ்நாடு செல்கிறது. அது திராவிடத்திற்கு ஒரு மாபெரும் ஆபத்து என்று தான் நான் கருதுகிறேன். திராவிடம் 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 பேசிட்டே இருந்தாங்க பாருங்க, எல்லாம் போச்சு. நம்ம 2 முக்கியமான செய்திகள் இருக்கின்றன, அதை நான் பகிர்ந்து கொண்டு தாங்கள் கேள்வி கேட்கலாம். ஒன்று, 20ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடும் பொழுது ஆளுநர் உரையில் வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய் என்றெல்லாம் சொல்ல இருக்கிறார். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒத்து வருமா வராதா தெரியாது. தமிழக பாஜகவினர் திருப்பரங்குன்றம் விஷயத்தை எழுப்ப இருக்கிறார்கள். பராசக்தி விஷயமும் ஜனநாயகன் படத்தையும்
எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்றத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக கொண்டு கொள்ளை கொலை எல்லாம் நடக்குது, அதை பேச வேண்டும் என்று இதை தான் பேசுவாங்க ஜனநாயகத்தை பற்றி. ஆக மொத்தம் இம்முறை காங்கிரஸ் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்தே மாதரம் பாடலில் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி அதை கவர்னர் செய்வதை ஆதரிக்கும் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அது திமுகவிற்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில் கொண்டு விடும். அடுத்த செய்தி, முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கிடைக்குமா? டெல்லியில் பிரதமர் செயலகத்தில் அதற்கான பின்னணி ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன. கடைசியாக ஒரு கேள்வி கேளுங்கள், நான் பதில் சொல்லி விடைபெறுகிறேன். சார், விஜய் அவர்களை டெல்லிக்கு வரவழைத்து சிபிஐ 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை செய்தார்கள். அடுத்த வாரத்தில் கூட ஒரு நாள் மீண்டும் விசாரணை தொடரும் என்று சொல்லப்படுகிறது. என்ன சார் இது வரைக்கும் நடந்திருக்கு? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? சிபிஐ மூலமாக கண்டுபிடித்தது ஒன்றே ஒன்று, தமிழகத்தில் தமிழக காவல்துறை விஜய்க்கு அனுமதி கொடுத்தது, அதையும் தவிர பாதுகாப்பு கொடுக்காமல் இருந்ததை பற்றி சீஃப் மினிஸ்டர் அசம்பிளியில சொல்லியிருக்காரு. 507 ஏதோ நம்பர் சொல்லியிருக்காரு. அதை கான்ட்ரடிக்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அதை வைத்துக்கொண்டு சிபிஐ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸும் கேட்டிருக்காங்க டேவிட் சாரிடம். இதை வைத்துக்கொண்டு பார்த்தால் விஜய்க்கு நல்ல பலத்த ஆதரவு வட இந்தியாவிலும் இருக்கிறது, கேரளாவிலும் இருக்கிறது, புதுச்சேரியிலும் இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அதை எப்படி அவர் நன்றாக அறுவடை செய்வார் என்று தெரியவில்லை. எனினும் சிபிஐ அதிகாரிகள் விஜய் நாங்கள் கேட்டவுடன் வந்தார், அவருக்கு நீதி தர வேண்டும், 41 மனித உயிர்கள் இழப்பிற்கு பிறகு விஜய் கண்டிப்பாக எங்களுடன் ஒத்துழைக்கிறார், அதற்கான ஆயத்தங்களை நாம் செய்வோம். போலீஸ் விஜய் மேல சொல்றாங்க, விஜய் போலீஸ் மேல சொல்றாங்க. 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் சுப்ரீம் கோர்ட்டிற்கு இறுதி அறிக்கை தர வேண்டும் அஜய் ரஸ்தோகி கமிட்டி, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம். அப்பொழுது தமிழக அரசாங்கத்தின் மீதும் சிபிஐ குற்றம் சாட்டினால் அது மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு இன்னலாக முடியும் என்று தான் பல கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. சதீஷ் சார், இறுதியாக தொடர்ந்து சிபிஐ மூலமாக விஜய்க்கு அழுத்தம், இன்னொரு புறம் சென்சார் சர்டிபிகேட் இதுவரை கொடுக்கப்படவில்லை, இதற்கு பின்பாக பாஜக செயல்படுகிறது என்ற ஒரு பெரும் விமர்சனமானது பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த இடத்துல விஜய் தொடர்ந்து யாருக்கு எதிராகவும் தங்களுடைய குரலை அவர் சொல்லல. இதை எப்படி சார் புரிஞ்சிக்கிறது? ஒண்ணு, விஜய் அரசியல்வாதி அல்ல, அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறார். நான் நிறுவராக அரசியல் ஆசிரியராக கடந்த 45 ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட் செய்து பார்த்தாலும் விஜய் செய்வது சரி. விஜயினுடைய சைலன்ஸ் இஸ் a golden. அவர் மௌனமாக இருப்பது அவருக்கு நல்லது. காரணம் என்ன என்று கேட்டால், மௌனமாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு ஆதரவாக ஒரு மாபெரும் தீர்ப்பு வந்தது. அதே மாதிரி ஜனநாயகத்திலும் அவர் மௌனமாக இருக்கிறார், அதற்கும் தீர்ப்பு வரும். ஆக மொத்தம் விஜய் மௌனம் காக்கிறவர், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு பழமொழிக்கு இணங்க விஜய் கண்டிப்பாக பொறுத்து நின்றிருக்கிறார், அவர் பூமியை ஆழ்வார். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.